ஹாய்ங்க. இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ப்ளஸ் டின்னருக்கு சேர்த்து கார கொழுக்கட்டை தான் செஞ்சிருந்தோம். இதுக்கு 1 கப் பச்சரிசி ஆர் புழுங்கல் அரிசியா ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது கூட 4 பச்சை மிளகா, கொஞ்சமா கருவேப்பிலை, உப்பு, சீரகம் எல்லாம் சேர்த்து மாவு கூட சேர்த்து அரைச்சு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மாவை தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டு கடுகு, கடலப்பருப்பு, உளுந்து பருப்பு, வரமிளகா எல்லாம் போட்டு வதக்கிட்டு, கூடவே ஒரு 2 பெரிய வெங்காயம் நல்லா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப் துருவன தேங்காய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த அரைச்சி வச்ச மாவையும் உள்ளே போட்டு அப்படியே கிண்டிகிட்டே இருங்க. நல்லா திக்காக ஆகி வரும். இந்த கொழுக்கட்டை வந்துட்டு பிடிச்சி வைக்கிற கன்சிஸ்டன்சிக்கு மாறி வந்ததுக்கப்புறம் இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி தண்ணி சூடானதும் இந்த மாதிரி கொழுக்கட்டையாக ஷேப்பில் பிடிச்சி வச்சு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். இந்த மாதிரி சாஃப்டாக சூடாக இருக்க கொழுக்கட்டைக்கு ஒரு கார சட்னி வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஸோ இது ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம், 2 தக்காளி, கொஞ்சமாக கருவேப்பிலை, காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா, உப்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணி பச்சையாகவே அரைச்சி எடுத்திங்கன்னா பச்சை வெங்காய சட்னி ரெடி ஆயிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் கூடவே நாங்கள் கொஞ்சமாக கடலமுத்து சட்னியும் வச்சு இந்த கொழுக்கட்டையை சாப்பிட்டாச்சு.